என்னவாயிற்று பார்வதி தேவி? இந்த 3 துஷ்டர்களும் இன்னும் என் குழந்தையை துரத்துகிறார்களா? இங்கு நாம் நுழைய முடியாதபடி ஏதோ ஒரு மாயவலை நிச்சயம் இருக்க வேண்டும். அந்த சக்தி பிழம்பை அடைய ஏதோ ஒரு வழியை நிச்சயம் கண்டுபிடித்தாக வேண்டும். நாம் 3 அசுரர்களும் இணைந்தால் தகர்க்க முடியாத எந்த மாய வலயமும் தடுக்க இயலாது. இல்லை நிசும்பா, அந்த தேவர்கள் நம்மை பிடிப்பதற்காக ஏதோ ஒரு மாய வலையை விரித்திருப்பதாக நான் உணர்கிறேன். அந்த சக்தி பிழம்பை நாம் அழித்து விட்டதாக நினைத்துக் கொண்டிருந்தோம். ஆனால் 6 துண்டுகளாகியும் இறக்கவில்லையே. இது மகா காளி மற்றும் மகா காலனின் அங்கம். எச்சரிக்கையுடன் தான் முன்னேறி செல்ல வேண்டும். வாருங்கள். நம்பவே முடியாத மாய இடமாக இருக்கிறதே. ஆனால் நான் என்னுடைய வாரிசை சந்தித்தாக வேண்டும். உலகத்தின் எந்த மாய வலையும் ஒரு தாய் தன் குழந்தையை சந்திப்பதை தடுக்கவே இயலாது. இது ஒரு அதிசய உலகமாக இருக்கிறது. ஏதோ ஒரு விசித்திர சக்தி இருப்பதாக தோன்றுகிறது.
பார்வதி கார்த்திகை உலகத்தில் நுழைந்து விட்டார் மகாதேவா. இந்த சூழ்நிலை சரியாக படவில்லை. என் தங்கை பார்வதியை அவர்கள் மீண்டும் தாக்கினால் நாம் நினைத்தால் அதனை தடுத்து விடலாம் நாராயணா. எனினும் பார்வதி அக்காரியத்தை புரிவதே உச்சிதமாகும். தேவி, அற்புதம் தேவி. இவனை சமாதானப்படுத்த நாங்கள் மிகவும் சிரமப்படுவோம். ஆனால் தாங்கள் அரவணைத்தவுடன் உடனேயே சமாதானமாகிவிட்டான். இது என்ன மாயை? இது மாயை அல்ல, தாய்மையின் சக்தியாகும். தாய்க்கும் குழந்தைக்குமான உறவு அனைத்து மாயைகளை விட உயர்ந்தது. அதற்கு குரலோ மந்திரமோ தேவையில்லை. எண்ணத்தை பரிமாறிக்கொள்ள பார்வையே போதும். நான் தங்கள் அனைவருக்கும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். தாங்கள் என்னுடைய தாய்மையையும் என் வாரிசையும் காப்பாற்றி இருக்கிறீர்கள். தங்களின் வாரிசா? இது தங்களின் பிரமை தாயே. இவர்கள் அனைவரும் எங்களின் வாரிசு. மகாதேவா, குழந்தைக்காக தாய்களுக்கு நடுவில் சர்ச்சை ஏற்பட்டு விடுமோ மகாதேவா? ஒரு தாய்க்கு பிரமை ஏற்பட வாய்ப்பில்லை. இவை எனது வாரிசு, நான் தான் உருவாக்கினேன். என் குழந்தைகளை எடுத்து செல்லவே வந்துள்ளேன். நிறுத்துங்கள். தங்களை நாங்கள் அனைவரும் மதிப்பதினால்
எங்களின் குழந்தையை தந்து விடுவோம் என்ற அர்த்தமில்லை. இவர்கள் யாவரும் எங்கள் வாரிசு. இவர்களை எடுத்து செல்ல அனுமதிக்க மாட்டோம். சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த வினோத உலகில் என் வாரிசு இருப்பதை உணர்ந்து இவ்வளவு தூரம் நான் இங்கு வந்துள்ளேன். இது எனது தாய்மையின் அழைப்பாகும். என் குழந்தைகளை எடுத்து செல்வதை யாராலும் தடுக்க இயலாது. எச்சரிக்கிறேன், இவை அனைத்தும் எங்கள் வாரிசு. தாங்கள் இங்கிருந்து எடுத்துச் செல்ல முயன்றால் செய்யக்கூடாதவற்றையெல்லாம் நாங்கள் செய்ய வேண்டியிருக்கும். தேவியர்களே, என் குழந்தையை காப்பாற்றியதற்காக உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். ஆனால் இவை என்னுடைய வாரிசாகும். இதை நான் தான் எடுத்து செல்வேன். இங்கிருந்து குழந்தைகள் மட்டுமல்ல, நீங்களும் செல்ல முடியாது. நீ என்னுடைய குழந்தைகளை காப்பாற்றியதற்காக உனது தவறுகளை நான் மன்னிக்கிறேன். ஆனால் இனியும் என் தாய்மையுடன் விளையாடினால் தாங்கள் அனைவரும் அதற்கான தண்டனையை அனுபவிக்க வேண்டும். சாந்தமடைவாய் பார்வதி. பார்வதி, இது கார்த்திகை உலகமாகும். இவர்களே கார்த்திகை பெண்களாவர். இவர்களின் பிரகாசத்தை போன்றே பவித்திரமானவர்கள். ஆகையால் தான் தீய எண்ணம் கொண்ட ஆத்மாக்களோ அசுரர்களோ இங்கு பிரவேசிக்க இயலாது. கார்த்திகை பெண்களே, இவளே பார்வதி, சிவனின் சக்தி, மகாதேவனின் மகாதேவி, மகாகாலனின் மகாகாளி. நற்செயல் ஒன்றை இருவர் புரிகின்ற சமயத்தில் அவர்களுக்குள் எந்த மோதலும் எழக்கூடாது. எங்களை மன்னியுங்கள். ஆனால் இந்த பாலகர்களை எல்லாம் நாங்களே காப்பாற்றினோம். எங்கள் குழந்தைகளாகவே பாவித்தோம். இவர்களை பிரிய முடியாது. இவர்களை எங்களிடமிருந்து பிரித்து விட்டால் எங்கள் உயிர் எங்களை விட்டு பிரிவது போல் ஆகிவிடும். தாங்கள் தான் தாயார் என்பதை உணர்ந்தோம். ஆனாலும் பெற்றவர்களை விட வளர்த்தவர்களை சிறந்தவர்கள் அல்லவா? மகாதேவா, தாங்களே கூறுங்கள், இக்குழந்தைகளின் மீது எவருக்கு உரிமை உள்ளது? சில கணங்களுக்கு முன்பே ஓர் தாயின் வேதனையை மும்மூர்த்திகளாலும் கூட உணர இயலாது என்பதை ஒருவர் எனக்கு உணர்த்திவிட்டார். ஆகவே இச்சங்கடத்திற்கான தீர்வை சிருஷ்டியை காக்கும் பார்வதியே எடுப்பார்.
என் வாரிசை காப்பாற்றியதனாலும் இவர்களை சீராட்டி வளர்த்ததினாலும் கார்த்திகை பெண்களான தங்களுக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் சங்கடம் என்னவெனில், இக்குழந்தைகள் மீதான உரிமை கார்த்திகை பெண்களான தங்களுக்கு மட்டுமல்ல, மற்றொருவருக்கும் உள்ளது. அந்த ஒருவருக்கு தங்களை விடவும் அதிகமான உரிமை உள்ளது. கங்கா. பார்வதி, இது ஆம் சகோதரி கங்கா. இக்குழந்தைகள் ஆறாக பிரியும் முன் நினைவிருக்கிறதா நீ காப்பாற்றினாயே, அந்த சக்தி பிளம்புதான் இவர்கள். ஆனால் இப்பொழுது இந்த கார்த்திகை பெண்களோ குழந்தை மீது இவர்களுக்குத்தான் உரிமை என்கிறார்கள். நான் நடுநிலையாக இருக்க விரும்புகிறேன். உனது வாதத்தை நீ கூறு கங்கா. நான் என்னவென்று கூறுவது? நானும் ஒரு பெண்தான். சக்தி பிழம்பை முதலில் காப்பாற்றியது நானே. உங்கள் அனைவருக்கும் முன்பாக இக்குழந்தையை காப்பாற்றியது நான் தான். ஒரு தாய் தன் குழந்தையை கர்ப்பத்தில் காப்பது போல் நான் காத்தேன். அனைவருக்கும் முன்பாக என் மனதில் இந்த சக்தி பழம்பு தாய்மையை ஊற்றெடுக்க வைத்தது. அதனால் முதல் உரிமை எனக்கே உள்ளது. தாங்கள் அனைவரும் என்னை காண்பதன் நோக்கம் என்ன? நடப்பவை அனைத்தையும் காணவே இங்கு வந்தேன். அப்படி இல்லை எனில் இந்த சங்கடத்திற்கு ஒரு முடிவில்லையா மகாதேவா? முடிவு உள்ளது. வணங்குகிறோம் நாராயணா. தாங்கள் தான் இதற்கு ஒரு முடிவு கூற வேண்டும் நாராயணா. தாங்கள் அறுவரும், கங்கா மற்றும் பார்வதியும் என 8 தாய்களும் இந்த குழந்தைகளுக்காக உரிமை கோருகிறீர்கள். என்னுடைய தீர்ப்பு என்னவென்றால், இந்த குழந்தைகளை 6ஆக அல்ல, நாம் 8ஆக பிரித்து விடலாம். எனில் ஒவ்வொரு தாய்க்கும் அவரவரது பங்கு கிடைத்துவிடும் அல்லவா? இல்லை நாராயணா, தாங்கள் கூறுவது சற்றும் சரியல்ல. அங்கனம் நடக்க நான் விட மாட்டேன். இந்த பாலகன் ஏற்கனவே ஒரு தாக்குதலில் 6 பாகங்கள் ஆகிவிட்டான். இதற்கு மேல் இவனை பிரிக்க எந்த ஒரு தாயும் சம்மதிக்க மாட்டாள். ஒருவேளை தங்களிடம் இந்த ஒரு முடிவே உள்ளதென்றால் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் நாராயணா. கவலை கொள்ள வேண்டாம், பாகத்தை நானே பிரித்து தருகிறேன். அதனால் குழந்தைகளுக்கு எந்த துன்பமும் நேரவிட மாட்டேன். தங்கள் மீது நம்பிக்கை உள்ளது. ஆனால் ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை பங்கு போட விட மாட்டாள். அங்கனம் செய்வதற்கு பதிலாக நாங்கள் அனைவரும் எங்கள் உயிரை விடுகிறோம். அவ்வாறெனில் இந்த குழந்தைகள் இனிமேலும் பிரிந்திருப்பதை நீங்கள் விரும்பவில்லை அல்லவா? நிச்சயமாக மகாதேவா. சில கணங்களே இக்குழந்தைகளுடன் இருந்தீர்கள், அதற்குள் இத்தகைய துன்பத்தை உணர்கிறீர்கள். ஒரு தாய் தன் சக்தி அனைத்தையும் திரட்டி குழந்தைகளை உருவாக்கியிருக்கிறாள். தன் குழந்தைகளை பிரிந்து அவள் எவ்வளவு துன்பப்படுவாள்?
அந்த தாயிடமிருந்து இக்குழந்தைகளை பிரிப்பதென்பது உச்சிதமாகாது. குழந்தை பருவத்தில் சில நேரங்களில் குழந்தை தன் பெற்றோர்களை பிரிந்திருக்க நேரலாம். ஆனாலும் ஒரு தாயின் பாசமும் அன்பும் அவர்களை மீண்டும் இணைத்துவிடும். ஆத்மா, உடல், மனம் அனைத்தும் தாயிடமிருந்தே உருவாகிறது. பார்வதி, தங்களுடைய குழந்தை தங்களுக்கு இப்பொழுது கிடைத்துவிட்டது. இக்குழந்தைக்கு பேர் சூட்டுவதற்கு இதைவிட சிறப்பான தருணம் அமையாது. என் சகோதரி அனுமதி அளித்தால் நான் முதலில் சூட்டுகிறேன். பிறக்கும் முன்னே கங்கையால் வளர்க்கப்பட்டதால், புனிதப்பட்டதால் விஷ்ணுவாகிய நான் இந்த குழந்தைக்கு சூட்டுவது கந்தன். ஆராய் பிரிந்தும் மீண்டு வந்த குழந்தைகள் என்பதினால் இவனது பெயரானது ஆறுமுகமாகும். இயற்கையே இந்த சக்தியை ஆறாக பிரித்து விட்டது. ஏனெனில் ஒரு மாவீரனுக்கு 6 குணங்கள் உண்டு. அந்த குணங்கள் நம்பிக்கை அளிப்பது, பாதுகாப்பது, அனைத்து வித வினைகளிலிருந்தும் காத்திடுவது, உற்ற துணையாயிருந்து அச்சத்தை போக்குவது, அடிபணிவோரின் அச்சம் அனைத்தையும் தோற்கடிப்பது, 6ஆவதாக மன்னிப்பு வழங்கி காத்திடுவது. இந்த 6 குணங்களும் கொண்டவனே சரவணனாவான். கௌரி, நம் குழந்தைக்கு நீ என்ன பெயர் சூட்டப் போகிறாய்? இவனுக்கு நான் உயிர் அளித்திருந்தாலும் இவனை போற்றி வளர்த்தது 6 கார்த்திகை பெண்கள். ஆகையினால் இவனது 6 தாய்மார்களின் பெயரினால் இவனை அழைக்கப் போகிறேன் கார்த்திகேயன். மிக்க நன்றி தாயே. தாங்கள் உயிர் கொடுத்தும் தங்களின் குழந்தைக்கு என்று எங்களின் பெயரை சூட்டிவிட்டீர்கள். மேலும் ஒரு வேண்டுகோள், இக்குழந்தையை அவ்வப்பொழுது வந்து பார்ப்பதற்கு கைலாயம் வந்து செல்ல எங்களுக்கு அனுமதி அளிக்க வேண்டும். நான் இவனுக்கு பெயர்தான் சூட்டியுள்ளேன். இவனை வளர்ப்பதற்கான தீர்ப்பை கூறவில்லை. மகாதேவி, தங்களின் தீர்ப்பே எங்களுக்கு கட்டளையாகும். நான் எனது தீர்ப்பை கூறுகிறேன். என் குழந்தை இங்கேயே இந்த கார்த்திகை உலகத்தில் வளரும். அதற்கு 2 காரணங்கள் உள்ளது. முதல் காரணம், எந்த அசுரனும் எந்த தீய ஆத்மாவும் நுழைய முடியாது. 2வது காரணம் என்னவென்றால், நாராயணர் பிரம்மாவை விட மகிமை பொருந்தியவராவார். ஏனென்றால் உருவாக்குபவரை விட காப்பவரே மிக பெரியவர். ஆம், உருவாக்குபவரை விட காப்பவரே மிகவும் பெரியவராவார். நான் இந்த அகிலத்தின் தாய். இந்த 6 தாயிடமிருந்து தாய்மையை பறித்துவிட மாட்டேன். கார்த்திகேயன் பிறந்ததன் நோக்கம் முழுமை அடைய வேண்டும் எனில்
சிறிது காலம் இவனை விட்டு விலகி இருப்பதே நல்லது. உத்தமம். தாரகாசுரனின் யுத்தம் தேவர்களுடன் அல்ல, ஒரு தாயின் தாய்மையுடன். எனது இக்குழந்தை அந்த தாரகாசுரனின் காலன். என் குழந்தை அந்த தாரகாசுரனை தனியாக வெல்லும் சக்தியை பெறும் வரை அவன் இங்கேயே இருப்பான். எனது பாலகனின் பால்யத்தில் நான் தலையிடப் போவதில்லை என்று பார்வதியாகிய நான் உறுதியளித்தேன். ஏனெனில் எனது வருகை கார்த்திகை பெண்களின் தாய்மையை கேள்விக்குறியாக்கிவிடும். அதை ஒருபோதும் நான் விரும்பவில்லை. அனைத்தும் உன்னால் விளைந்தது சும்பா. தேவையில்லாமல் அந்த சக்தி பிழம்பை தாக்கி நான் மிகப்பெரிய தவறிழைத்து விட்டேன். முதலில் அந்த சிவனுக்கு ஒரே வாரிசுதான் இருந்தது, அவன்தான் எனது காலன். ஆனால் இப்பொழுதோ அது 6 ஆகிவிட்டது. 6. வேறு ஒன்றையும் நான் கூறினேன். மாவீரன் தாரகாசுரா, ஒரு குழந்தையை 6ஆக பிரிக்க முடியும் என்றால் பிறகு 6 குழந்தைகளையும் இணைத்து ஒன்றாக்கவும் முடியும். ஒன்றாக இருந்தால் என்ன, 6ஆக இருந்தால் என்ன, அல்லது 7ஆக இருந்தால் என்ன, நாம் அதை ஏதேனும் செய்தே ஆக வேண்டும். அதற்கு என்னிடம் ஒரு நல்ல திட்டம் உள்ளது. நான் உன்னை இப்போது வரவழைக்கிறேன் சூரபத்மா. மாவீரன், கொடும் அரக்கன் சூரபத்மன், தங்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கிறேன் தாரகாசூரா. நான் உன்னை வரவேற்கின்றேன் சூரபத்மா. நீ என் காலனை தடுத்தாக வேண்டும் சூரபத்மா. சூரபத்மன் என்றால் அழிவென்று பொருள். செல், சென்று என் எதிரியை அழித்து விடு. அவன் கார்த்திகை உலகத்தில் இருக்கின்றான். ஆனால் அங்கு உன்னால் நுழையவே முடியாது. அவனுக்காக நீ காத்திருக்க வேண்டும். அவன் வெளியில் வரும் அடுத்த நொடியில் அவனை அழித்துவிட வேண்டும். செல். கட்டளைப்படி. என் குழந்தையின் பால்ய காலத்தில் நான் இங்கு வருவதில்லை என்று
உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன். பார்வதி, எப்பொழுதும் அவனையே நினைத்துக் கொண்டிருக்கிறாய். எதற்காக சென்று பார்த்து வரக்கூடாது? காரணத்துடன் நான் செய்கிறேன். கார்த்திகேயனை நான் சந்திக்க சென்றால் கார்த்திகை பெண்களை அவன் தாயாக நினைக்க மாட்டான். அப்படி நேர்ந்தால் கார்த்திகை பெண்களுக்கு நான் அளித்த வாக்கானது பங்கமாகிவிடும். ஆனால் உனது தாய்மையின் நிலைமை என்ன பார்வதி? நீ கார்த்திகேயனை பார்க்க செல்லவில்லை என்றால் நீ பெற்ற தாய் என்று அவனால் எப்படி உணர முடியும்? ஒரு நொடி கூட உன் மனதில் பயம் வரவில்லையா பார்வதி? ஒரு முறை கூட அவனை காண வேண்டும் என்று உன் மனதில் ஆசை எழவில்லையா? ஆசை உள்ளது லக்ஷ்மி தேவி. ஆனால் மற்றொரு சிந்தனையும் எழுகிறது. ஒருவேளை எனது தாய்மை என் புதல்வனின் லட்சிய பிறப்பிற்கு இடையூறாக நேர்ந்துவிட்டால்? ஒரு தாய் தன் குழந்தையுடன் இருப்பதே சிறப்பாகும். ஆனால் ஒரு தாயின் வெற்றியானது தன் குழந்தைக்கு அவனது நிலையை உணர்த்துவதாகும். என்னுடைய புதல்வன் என்று அவனது பிறப்பின் லட்சியத்தை அடைகிறானோ அன்றே என்னுடைய தாய்மை முழுமையாகும் லக்ஷ்மி. அந்த நேரத்தில், அந்த நொடியில் என் துன்பங்கள் களைந்துவிடும். அப்பொழுது எனது புதல்வன் தானாகவே வந்து என்னை எனதருமை தாயே என்று அழைப்பான். அந்த கார்த்திகேயனுக்காக காத்திருப்போம். அவனால் என்னை அடையாளம் காணவே இயலாது. ஏனெனில் நான் இப்பொழுது மயிலாக மாறிவிடுவேன். என் கார்த்திகேயனுக்கு வெளியில் வந்து உழவ வேண்டும் என்ற ஆசையா? ஏதோ விசித்திரமாக என் மனதில் படுகிறது. ஒருவேளை அசுரர்கள் யாரேனும் உள்ளார்களா? என்னவாயிற்று? ஏன் அச்சத்துடன் வருகிறாய்? என்னவாயிற்று? சங்கடம் வந்துவிட்டது. என்னவாயிற்று? ஞாபகம் உள்ளதா? சில அசுரர்கள் நம்மை பின்தொடர்ந்தார்களே, நிச்சயம் அவர்களாகத்தான் இருக்க வேண்டும். வேடம் அணிந்து மீண்டும் வந்திருக்கிறார்கள். கார்த்திகேயனுக்காக தான் வந்துள்ளார்கள். நாம் எப்படியாவது இவனை பாதுகாக்க வேண்டும். மகா சக்திக்கு நாம் வாக்களித்துள்ளோம். இக்கணம் முதல் இந்த கார்த்திகேயன் கார்த்திகை லோகத்தை விட்டு வெளியே செல்லக்கூடாது. இந்த பிரபஞ்சத்தில் தாயின் அன்பையும் பாசத்தையும் விட வேறு எது உயர்ந்தது? ஒரு தாய் தன் குழந்தையை மிகப்பெரிய அரணாக இருந்து காப்பாள். எந்த எதிரியானாலும் அந்த அரணை உடைக்கலாகாது. உலகின் துன்பங்களிலிருந்து குழந்தையை காக்கும் ஒரு தாய் அவனது சக்தியும் திறமையும் மேம்பட ஒவ்வொரு கணமும் குழந்தையை தன் கண் போல் காத்திடுவாள். குழந்தையை பிரிந்திருக்கும் துன்பத்தை குழந்தையின் நலனுக்காக தாங்கிக் கொள்வாள். கார்த்திகேயா, கார்த்திகேயா, இந்த கார்த்திகை லோகத்தை விட்டு வெளியே செல்ல வேண்டாம். குழந்தையை விட்டு பிரிந்திருப்பதை தவிர ஒரு தாய்க்கு துன்பம் வேறேதும் இல்லை. அந்த துன்பம் என்னும் நோய்க்கு மருந்தாகப் போவதும் அந்த குழந்தையே.
பார்வதி கார்த்திகேயனை காணும் சமயம் வரும் என்று பாசத்தோடும் அன்போடும் எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். ஒரு தாயாக அனைத்தையும் பொறுத்து கொண்டாள். கார்த்திகேயா, கார்த்திகேயா, என்னவாயிற்று? கார்த்திகேயா, எங்கு சென்று விட்டாய்? என்னவாயிற்று? ஏன் பதட்டப்படுகிறீர்கள்? நாங்கள் இங்குதான் விளையாடிக் கொண்டிருந்தோம். எங்கு சென்றான் என்று தெரியவில்லை. அவனை எங்கும் காணவில்லை. காணவில்லையா? கார்த்திகேயா, எங்கு சென்று விட்டாய்? முதல்வா, கார்த்திகேயா, எப்பொழுது புரிந்து விட்டது? கார்த்திகேயன் எனக்காக மயில் தொகை எடுக்க சென்று விட்டான். என்ன? நான் ஒரு பாவி, ஒரு முட்டாள். எனக்கு மயில் தொகை பிடிக்கும் என்று கூறியிருக்க கூடாது. மயில் தொகையை நான் எடுத்து வருவேன் தாயே. தங்களுக்கு என் மீது எவ்வளவு அன்பு உள்ளது. என்னுடைய ஆசைகளை நிறைவேற்றுகிறீர்கள். தங்களுக்காக ஒரு மயில் தொகை கொண்டு வர மாட்டேனா? அதை நான் நிச்சயம் கொண்டு வருவேன் தாயே. அதற்காக நான் கார்த்திகை லோகத்தை விட்டு வெளியே சென்றாலும் பரவாயில்லை. மயில் தொகை கிடைத்து விட்டது. கார்த்திகேயா, உனக்கு ஏதேனும் நேர்ந்து விட்டால் பார்வதி தேவிக்கு நான் என்ன பதில் உரைப்பேன்? செல்வம், சென்று தேடுவோம், பாருங்கள். இறுதியில் இது கிடைத்து விட்டது. தாய் மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள். மிகவும் வருந்துகிறேன். உனது தாயை மகிழ்ச்சி படுத்துவதற்காக அவரை தேடி நீ செல்ல முடியாது பாலகா. மிகவும் மகிழ்ச்சியுடன் இருக்கிறீர்களே தாரகாசுரா? மகிழ்ச்சிக்கு காரணம் இருக்கிறது சுப்பா. என்னுடைய காலனை ஒரு வழியாக அவனது காலன் பிடித்து விட்டான். இப்பொழுது அவனையே தாக்கப் போகிறார்கள். தாரகாசுரனின் அடிமை வருடக்கணக்கில் காத்து கொண்டிருந்தான். அவனுக்கு வாய்ப்பு வந்துவிட்டது. கார்த்திகேயன் அனைத்து சக்திகளும் பெற்றவன். ஆனால் அவன் திறமையை அவன் அறிவானா? அசுரர்கள் அவனை தாக்குவதற்கான காரணத்தை அவன் அறிவானா? அல்லது கார்த்திகேயன் அசுரர்களுடன் போராட தயாராக உள்ளானா என்பதை அறிய வேண்டும். எங்களுக்கு என்ன கட்டளை நாராயணா? தாங்கள் தேவேந்திரன். உங்களிடம் வஜ்ராயுதம் உள்ளது. அக்னி தேவா, தாங்கள் எதையும் சாம்பலாக்கும் வரம் பெற்றவர். செல்லுங்கள், சென்று கார்த்திகேயனை காப்பாற்றுங்கள். பின்னாளில் கார்த்திகேயன் தாரகாசுரனிடமிருந்து தங்களை காப்பாற்றுவான்.
தங்களின் சங்கடமானது எனக்கு புரிகின்றது நாராயணா. நாம் அமைதியாக இருக்க வேண்டுமா மகாதேவா? பார்வதி தன் நிலையை அறிந்து கொள்ள நாம் முன்பொரு முறை மிகவும் அமைதியாக இருந்தோம். அதுபோன்றே கார்த்திகேயனும். இது அவனது பயணமாகும். பலனும் அவனுக்கே. அவனே முழுமையாக செயல்பட்டாக வேண்டும். ஆனால் கார்த்திகேயன் இப்பொழுதும் பாலகன் மகாதேவா. அவன் முழுமையாக பயிற்சி பெறவில்லை. எனது புதல்வனுக்கு எதுவும் நேராது. தாங்கள் வைராக்கியமானவராக இருக்கலாம் மகாதேவா. ஆனால் நான் கார்த்திகேயனின் தாய். அவன் பிறந்த பையன் முழுமையடைய வேண்டும் என்பதற்காக அவனை விட்டு விலகி இருக்கிறேன். ஆனால் அவனுக்கு ஒரு துன்பம் ஏற்படும் பொழுது அதை பார்த்து கொண்டு அமைதியாக இருக்க மாட்டேன். என் புதல்வனுக்கு ஏதும் நேர விட மாட்டேன். நீ எங்களுடைய எதிர்பார்ப்புகளை முடிவுக்கு கொண்டு வந்து அளவில்லா ஆனந்தத்தை தந்திருக்கிறாய். என்ன நினைத்தாய்? கார்த்திகை லோகத்திலேயே மறைந்திருக்கலாம் என்றா? எத்தனை நாட்கள் என்றாவது ஒரு நாள் வெளியே வந்தாக வேண்டுமல்லவா? இதுவரை தாங்கள் யார் என்று நான் அறியேன். என்னுடைய தாயிற்காக நான் இங்கு மயில் தொகை எடுக்க வந்தேன். நான் உன் உயிரை எடுப்பதற்கு வந்தேன். கார்த்திகேயா, இங்கு வந்துவிடும் புதல்வா. இங்கு எவரும் உனக்கு எந்த தீங்கும் இழைக்க இயலாது. சென்று விடு பாலகா. உனது தாயார் உன்னை அழைக்கிறார். இந்த பெண்களுடனேயே இருந்து பெண்ணாகி விட்டாயா? அப்படியெனில் உன் உயிரை காப்பதற்கு ஒரு பெண்ணைப் போல ஓடு. ஆனால் உன்னிடமிருந்து நான் தப்பித்து ஓடுவதற்கு நான் உன்னை கண்டு பயம் கொண்டிருக்க வேண்டும். இந்த கார்த்திகேயன் பயந்து நடுங்குபவன் அல்ல. பெண்களை அபலையாக எண்ணம் கொண்டுள்ள நீங்களே பலகீனமானவர்கள். ஒரு சிறுவனை பிடிப்பதற்காக வேடம் மாறி வந்துள்ளீர்கள். ஆனால் ஒன்றை நினைவில் கொள். எனக்கோ என்னுடைய தாயாருக்கோ ஏதேனும் நிகழ்ந்தால் உங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறுமோ என்னவோ? நான் நிச்சயமாக தங்கள் அனைவரின் பிராணனையும் எடுத்து விடுவேன். உரையாடுவதற்கு நன்றாகவே கற்பித்துள்ளார்கள் இந்த கார்த்திகை தேவிகள். பாலகனை பரிசோதித்து பார்க்கலாமா? சேவகர்களே, இவன் யுத்தம் புரிவதில் திறமை என்னவென்று பார்ப்போம். பலசாலிதான். ஆனால் நம்முடைய யுத்த வழிமுறைகளில் வீழ்த்துவதற்கு இவனுக்கு திறமை இருக்கிறதா? பார்க்கலாம். உன் விளையாட்டு முடிந்தது பாலகா. இப்பொழுது நீ இறக்கப் போவது உறுதி. பல வருடங்களுக்கு முன்பு எவரை காத்தேனோ அவரை நான் இன்றும் காப்பேன். நானும் காப்பேன். பின்னால் வா கார்த்திகேயா. தாங்கள் யார்? தங்களை நான் பார்த்ததில்லையே. இங்கு எதற்காக என்னை காக்க வந்தீர்கள்?
இவர்கள் திடீரென்று என்னை ஏன் தாக்குகிறார்கள்? இது கேள்வி கேட்பதற்கான காலம் அல்ல குமரா. இவ்வரக்கர்களுக்கு பாடம் புகட்டும் நேரம். தாங்கள் தங்களை காத்துக் கொள்ளுங்கள். தங்கள் தாயரிடம் சென்று விடுங்கள். இங்க வந்து விடு கார்த்திகேயா. இது உன் தாயின் கட்டளை. மன்னிக்க வேண்டும் தாயி. தங்கள் கட்டளையை மீறியதற்கான தண்டனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் என்னை உதாசீனப்படுத்தியவரை விட்டு ஓடுவது உசிதம் அல்ல. அது மட்டுமல்ல, என்னை காக்க வந்த வீரர்கள் யார் என்றும் நான் அறியேன். என்னுடைய யுத்தத்தில் அவர்களை தனியே விட்டு பின்வாங்குவது ஒரு வீரனுக்கு அழகல்ல. ஏன் புரிந்து கொள்ள மறுக்கிறீர்கள்? தாங்கள் யுத்தம் செய்யும் காலம் இன்னும் வரவில்லை. தாங்கள் இன்னும் முழு பலம் பெறவில்லை. தாங்கள் தானே உரையாடுவதற்கு இது நேரமில்லை என்று கூறினீர்கள். அந்த அரக்கர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும். நாம் மூவரும் ஒன்றிணைந்தால் அவர்களுக்கு நல்ல பாடம் புகட்டலாம். ஆனால் குமரா, நான் அனுமதி கேட்கவில்லை, முடிவை கூறினேன். இவன்தான் அன்று 6 துண்டுகளாக பிளவுண்டவன். ஆனால் இன்று 6 சக்திகளின் பலமும் இவனிடம் உள்ளது. ஒன்றோ அல்லது 6 அனைத்தையும் நான் முடித்து விடுவேன். பார்க்கலாம், என் காலனின் கதையை நான் முடிப்பதை யாராலும் தடுக்க இயலாது. உனது மரணத்தை எதிர்கொள்ள தயாராகிக் கொள் பாலகா. தாரகாசுரனின் சக்தியை முறியடிக்கும் துணிச்சல் எவரிடம் உள்ளது?
இவர்கள் இருவரையும் முடித்து விடுங்கள். மேலும் படையை வரவழைக்க வேண்டும். நாம் திரும்ப வேண்டும் என்று தங்களை கட்டாயப்படுத்தவில்லை. ஆனால் இன்றைய நாள் நம்முடையது அல்ல என்பதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். வாணிசும்பா, சக்கரம் நிர்ணயித்தபடி நடந்து கொண்டிருக்கிறது மகாதேவா. மகாகாளி எப்பொழுது தாக்குதல் நடத்த துவங்கிவிட்டாளோ அதன் பின்பு காலச்சக்கரத்தை மீறி எவரால் செல்ல இயலும். இதுவே தாரகாசுரனின் அழிவிற்கான ஆரம்பமாகும். கார்த்திகேயா, செல்ல வேண்டாம் என்று நான் கூறியிருந்தேன் அல்லவா? பின் எதற்காக வந்தாய்? உனக்கு ஏதேனும் ஆகி இருந்தால் நான் கோரியதை ஏன் கேட்கவில்லை? மயில் தொகை எடுப்பதற்காக உன் உயிரை பணயம் வைப்பாயா? இதற்காகத்தான் என்னை கார்த்திகை லோகத்தை விட்டு வெளியே வர அனுமதிக்கவில்லையா? என் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று அறிந்துள்ளீர்கள், அப்படித்தானே? அவர்கள் ஏன் வருடக்கணக்கில் எனக்காக காத்திருந்தார்கள்? ஏன் எனது உயிரை எடுக்க துடிக்கிறார்கள்? அதோடு யார் இந்த தேவி? இந்த ரூபத்தில் என்னை காப்பதற்கு வந்துள்ளார்கள். எனக்கு எதிரான தாக்குதலை அவர் தாங்கிக் கொண்டார். பதில் கூறுங்கள்.
தாங்கள் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். தாங்கள் யார்? நான் தான் பார்வதி, மகாதேவரின் மனைவி. உன்னை காக்கவே நான் இங்கு வந்தேன். ஏனென்றால் குழந்தைக்கு ஒரு ஆபத்து என்றால் தாய் ஓடோடி வந்து விடுவாள். ஆம் மகனே, நான் தான் உன்னுடைய தாய். இவர் இந்த பார்வதி தேவி என்ன கூறுகிறார்? இது எப்படி சாத்தியமாகும்? தாங்கள் தானே என்னுடைய தாய். உண்மையை கூறுங்கள் தாயே. நான் இப்பொழுது கூறப்போவது உண்மை. உன்னை நான் வளர்த்தவள்தான். உனக்கு உயிர் கொடுத்தவள் இந்த பார்வதி தாய்தான். சில வருடங்களுக்கு முன்பு கங்கை நதியினில் எங்களுக்கு நீ கிடைத்தாய். 6 பாகங்களாக இருந்தாய். வா மகனே, என் அருகில் வா. இந்த நொடிக்காகத்தான் இத்தனை வருடங்கள் காத்திருந்தேன். என் அருகில் வந்து உன் தாய்க்கான உரிமையை தா. என்னை மன்னியுங்கள் பார்வதி தேவி. எனது தாய் குறித்த உண்மையை நான் இன்று அறிந்து கொண்டேன். ஆனால் என்னை பற்றிய உண்மையையும் தாங்கள் இன்று அறிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய தாயார்கள் உண்மையை ஏன் மறைத்தார்கள் என்பதை நான் அறியேன். ஆனால் என்னை பொறுத்தவரையில் இதுவரை நான் இவர்களையே என்னுடைய தாயாக நினைத்துக் கொண்டிருந்தேன். இவர்களின் அன்பு கலங்கமற்றது. இவர்களோடு நான் பாதுகாப்பாக இருந்தேன். ஒரு குழந்தையை பொறுத்தவரையில் அது எவர் மடியில் விளையாடியதோ அவரே தாய் என்ற எண்ணம் கொள்ளும். எவரது மடியில் நிம்மதியாக கண் மூடி உறங்கியதோ, எவரால் வளர்க்கப்பட்டதோ அவரே தாயாவார். ஒரு குழந்தை பார்வையால் அல்ல, தன்னுடைய மனதாலே தன் தாய் யார் என்பதை அறியும் திறன் கொண்டது. என்னுடைய மனதை பொறுத்தவரையில் எப்பொழுதுமே இவர்கள்தான் என்னுடைய தாய் ஆவார்கள். தாங்கள் என் தாய் என்றால் இதுவரை எங்கிருந்தீர்கள்? இத்தனை வருடங்களுக்கு பிறகு திடீரென்று உரிமை கொண்டாட வந்துள்ளீர்கள். ஒரு குழந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் எங்கிருந்தீர்கள்? கடமையை செய்யாமல் உரிமையை எதிர்பார்க்க முடியாது பார்வதி தேவி.
என்னை மன்னிக்க வேண்டும். இத்தனை வருடத்தில் ஒரு நாள் கூட என்னை காண வராத ஒருவரை எப்படி என்னுடைய தாய் என்று ஏற்றுக்கொள்ள முடியும்? அதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஏனென்றால் இந்த கார்த்திகை பெண்களுக்கு நான் வரமாட்டேன் என்று வாக்களித்திருந்தேன். நான் இங்கு வந்திருந்தால் இவர்கள் அனைவரையும் நீ தாயாக ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டாய். உன் பிறப்பு முதல் இவர்கள் காத்தவர்களாயிற்றே. என் சுயநலத்திற்காக நான் எவ்வாறு இவர்களது தாய்மையை பறித்துவிட முடியும்? ஆனால் இன்று அதைத்தானே செய்கிறீர்கள்.